ஆர்சிபி இவ்வளோ சூப்பராக அவங்க சீசனை ஆரம்பித்த அவங்க டாப் 2ல முடிக்கலைன்னா எப்படிங்க? சூப்பரான ஒரு மேட்ச்சு நம்ம எல்எஸ்ஜி கூட போட்டாங்க பாருங்கள் நேற்று. எப்பா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 230 ப்ளஸ் டார்கெட்டுங்கவுமே அங்கேயே மேட்ச் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலுமே நம்ம ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி பார்ட்னர்ஷிப் போட்டு சூப்பராக பவர் பிளேயில் அடித்து கொண்டு போனாங்க. ஒரு 17-16 வரையுமே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டிதாரன் லிவிங்ஸ்டன் பேக் டு விக்கெட்டை விட்டு மயங்க் அகர்வால் ஜித்தேஷ் சர்மா சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு நம்ம ஜித்தேஷ் சர்மா 33 பாலில் 85 ரன்கள் அடித்து சரியான ஒரு மேட்ச் வின்னிங் ஷாட்லாம் போட்டு சூப்பரான ஒரு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருங்க. நம்ம டீமில் 30 பாலுக்கு 50 விராட் கோலி, 33 பாலுக்கு 85 நம்ம ஜித்தேஷ் சர்மா சரியான ஒரு மேட்ச்சு. அப்புறம் ஃபில் சால்ட் அண்ட் மயங்க் அகர்வால் இவங்க எல்லாருமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தான் மேட்ச் வின் பண்ண வச்சுருக்காங்க. இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஜித்தேஷ் சர்மாவை பாராட்டே ஆகணுங்க. சூப்பரான ஒரு இன்னிங்ஸ். அவர் கேப்டன்சியாக ஓரளவுக்கு கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் பவுலர்ஸை ரொட்டேட் பண்ணுறதுல, ஆனால் பேட்டிங்கில் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அது குரூஷியல் மேட்ச்சில் நெக்ஸ்ட்டு பஞ்சாப் எகெயின்ஸ்டாக அவர் ஆடப்போகிற இந்த மேட்ச்சுக்கு அவருக்கு ஒரு பூஸ்ட்டை, ஒரு தனி தைரியத்தையே கொடுத்துருக்கும். மிடில் ஆர்டர் சொதப்புறாங்க அப்படின்னு போன வீடியோவில் நான் ஆர்சிபி பற்றி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், மிடில் ஆர்டர் இப்போ பக்காவாக இருக்காங்க. ஒரே ஒரு மிஸ்டேக்குங்க, நம்ம ரஜத் பட்டிதார். லியாம் லிவிங்ஸ்டன் அவுட்டு தானே ப்ரோ, அவரும் சரி பண்ணலான்னா அவர் டிம் டேவிட் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்க. நெக்ஸ்ட் மேட்ச் டிம் டேவிட் வந்துடுவார், ஓகேங்களா? லியாம் லிவிங்ஸ்டன் அடுத்த மேட்ச் விளையாட போகிறது கிடையாது. இன்னொரு விஷயம், நம்ம ஹேஸ்வுட் அடுத்த மேட்ச் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இவங்க வின் பண்ணி டாப் 2க்கு போயிட்டாங்க. நம்ம பஞ்சாப் கூட குவாலிஃபயர் ஒன்று ஆட போகிறாங்க. எப்படிப்பட்ட இந்த மேட்சாக இருக்க போகுது? இந்த மேட்ச்சு சூப்பரான ஒரு மேட்சாக இருக்கும். நம்ம எல்ஏஜில் நம்ம ரிஷப் பண்ட் ஒரு 100 போட்டார், ஆனால் அது வேஸ்ட்டான மாரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க வின் பண்ண முடியலை. சூப்பரான ஒரு மேட்ச்சுங்க, நல்ல மேட்ச். மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஹைலைட்ஸ் பாருங்கள். சூப்பரான மேட்ச்சு. அடுத்து நம்ம குவாலிஃபயர் 1 நாளைக்கு நடக்க போகிற குவாலிஃபயர் 1ல் யார் வின் பண்ண போகிறா? நம்ம பஞ்சாப் போவாங்களா, இல்லை ஆர்சிபி ஃபைனல் போவாங்களா? மும்பை விசஸ் ஜிடி யார் எலிமினேட்டரில் வின் பண்ணி அந்த குவாலிஃபயர் 2க்கு போக போகிறாங்க? எல்லாத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு நம்ம ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உடனே வீடியோ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். அப்போ தான் எனக்கும் ஒரு பூஸ்ட் கிடைக்கும். வீடியோ லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் வீடியோலாம் ரெடி பண்ண ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட்டில் வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.